ஹாய், நான் உங்கள் பிரபா. இந்த மந்த் எண்டு வந்துடுச்சுனாலே போதும், நம்ம வார்ட்ரோப்பில் இருக்கிற எல்லாத்தையும் கலைச்சி போட்டு அங்கங்கே அப்படி அப்படியே வச்சுருப்போம். அது எல்லாத்தையும் நம்ம ஒரே சீராக எடுத்து வச்சு, அப்புறம் எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. ஒவ்வொரு மாதமும் நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறத நோட் பண்ணி வச்சுப்பேன். அப்போ தான் நான் எதையும் மறக்காமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பழக்கம் உங்களுக்கு யாருக்காவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் ஏதாவது நான் எங்கேயாவது போகிறேன் வைக்கிறேன் அப்படின்னா அதுக்குரிய செட்டு ட்ரெஸ்ஸை மட்டும் இப்படி தனியாக எடுத்து வச்சுருவேன். நான் போகிற நேரத்தில் கச்சமுச்சான்னு போட்டு போயிடக்கூடாது அப்படின்னு. அப்புறம் முக்கியமாக இருக்கிற பொருள் மேலே 2 இதுலேயும் நம்மளோட மேக்கப் ஐட்டம்ஸு. முகக்கட்டைக்கு மேக்கப் அவ்வளோவா எதுவும் போடுறது இல்லை. முகக்கட்டைக்கு அவ்வளோவா எதுவும் மேக்கப் போடுறது இல்லைன்னா கூட நம்ம கை காலை சும்மா வச்சுட்டு வாங்காமல் இருக்கிறதில்ல. எல்லாத்தையும் வாங்கி இப்படி கச்சமுச்சான்னு போட்டு வச்சுருக்கிறது. பவுச்சை பார்த்துட்டு என்னடா படிக்கிற பிள்ளை புக்ஸு பவுச்செலாம் வச்சுருக்கேன்னு நினைக்காதீங்க. இது எங்கள் அப்பா யூஸ் பண்ண ஒரு புக்கு. இதில் மேக்கப் ஐட்டம் தான் வச்சுருக்கேன். அப்புறம் இது எனக்கு நான் போகிற இடத்துல எனக்கு என்னென்ன பிடிக்குதோ எல்லாத்தையும் வாங்கி அடைச்சி வச்சுப்பேன். ஆனால் நான் எதையும் யூஸ் பண்ண பாடில்லை. என்னோடய வீடியோஸ்லேயே பார்த்துருப்பீங்க, அவ்வளோவா நான் எதுவும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். இந்த மாதிரி இயரிங்லாம் எனக்கு சூட்டபிள் ஆகுமா ஆகாதா அப்படின்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் அழகாக இருக்குது, பார்த்து வாங்கி வச்சுப்பேன். அதை யாருக்கும் கொடுக்குறதுக்கும் மனசு வராது. ஐயோ நம்ம வாங்கினோமே செஞ்சோமே அப்படின்னு. இங்கே பார்த்தீங்களா, இந்த மஸ்காரா இந்த மாதிரி ஐபேக்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கேன். ஐலாக்ஸு, அப்புறம் அந்த கலர் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு வாங்கி வச்சேன். ஆனால் இதெல்லாம் கண்ணுக்கு போட்டதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த ஹேருக்கு ஸ்ப்ரே ஹீட்ஸ் ப்ராடக்ட் வாங்கி வச்சுருக்கேன். ஆனால் போட்டது கிடையாது. இங்கே பார்த்தீங்களா, நெயில் பாலிஷ், நெயில் ரிமூவரு. இங்கே பார்த்தீங்களா, நெயில் பாலிஷ். ஆனால் போட்டது கிடையாது. எப்போ நர்சிங் ஃபீல்டு வந்தோமோ அதிலேருந்து எதுவும் போட்டது கிடையாது. அது நர்சிங் ரிலேட்டடாக இருக்கிறவங்களுக்கு தெரியும் வலியும் வேதனையும். ஆனால் போட்டது கிடையாது. இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் எனக்கு பிடிச்சதெல்லாம் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு டப்பா பொட்டி ஜாமான் எல்லாத்தையும் வாங்கி வச்சுப்பேன். ஆனால் யூஸ் பண்ணது கிடையாது. இந்த மாதிரி ப்ரேஸ்லெட் வாங்கி வச்சுருக்கேன், பண்ணது கிடையாது. இதே மாதிரி நீங்களும் என்ன மாதிரி ஹேபிட்லாம் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நானும் பார்த்து திருப்தி அடைஞ்சிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.